ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சாட்டர்டேங்கிறனால வந்து பிக் பாஸ் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து விஜேஎஸ் தான் வந்து பேசுகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பார்க்குற யாரும் லைக் பண்ணுறதில்ல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல, மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் பேருக்கு சஜஷன் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சேதுபதி வந்து பேசுகிறாரு. விளையாட்டில் இருந்தது என்னவோ வந்து 6 பேர் தான். ஆனால் வெளியே இருந்து வந்தவங்க அவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டு ஆட்டத்தை ஆடின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா உள்ளே வந்தவங்க எல்லாருமே வந்து விக்ரம்கிட்டையும் சாண்ட்ராக்கிட்டையும் வந்து பேசினாங்கள்ல, அதை தான் வந்து இந்த இடத்துல சொல்கிறாரு. வியானா வந்த உடனே வந்து விக்ரமை சொன்னாங்க. அப்புறம் பிரவீன்ராஜும் வந்து விக்ரமையும் சாண்ட்ராவையும் சொன்னார். ரம்யா வந்து சாண்ட்ராவை சொன்னார். ரம்யா வந்து சாண்ட்ரா என்ன சொன்னாங்க, என்னை வந்து பாம்புன்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிரச்சனையை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நேற்று திவ்யாவுக்கும் சொல்லி சாண்ட்ராவை பற்றி திவ்யா, வியானா, அப்சரா, கெமி, பிரவீன்ராஜெல்லாம் வந்து சாண்ட்ரா வந்து அவர் வெளியேருந்து பார்க்கும்போது வந்து ரொம்ப பச்சையாக நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பார். இதெல்லாம் வந்து விஜேஎஸ் வெளியே இருந்து பார்த்துட்டு வந்திருப்பாங்க போல். அதனால் வந்து சாண்ட்ராவை டார்கெட் பண்ணி பேசவும் உள்ளே இருக்கிறவங்க வந்து இதை பற்றி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. விளையாட்டு முடியும் போது வெளியே இருக்கிறவங்கள உள்ளே போனால் கொண்டாட்டமாக இருப்பாங்கன்னு பார்த்தா உள்ளே இருக்கிறவங்களையே வந்து கேள்வியாக கேட்டு சுத்தல்ல விட்டுருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒருவேளை இவங்க யாரும் வராமல் இருந்திருந்தாலோ இல்லை அவங்க குழப்பாமல் இருந்திருந்தாலும் கானா வினோத் வந்து உள்ளேயே இருந்திருப்பார். அது மட்டும் இல்லாமல் இந்த பணமும் வந்து இவ்வளோ சேர்ந்துருக்காது. போன சீசன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு அமௌண்ட் கொடுக்கல, இப்போ தான் வந்து இந்தளவுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால் இவங்க யாரும் வராமல் இருந்திருந்தால் இந்த சீசனில் இவ்வளோ அமௌண்ட்டும் ஏறி இருக்காது. அதை கானா வினோத்தும் எடுத்துட்டும் போயிருக்க மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்தவங்க கணக்கு தான் என்ன, அதை வந்து அவங்கக்கிட்டே கேட்டுடலாமான்னு விஜேஎஸ் கேட்டு இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் யார் வின் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க நேமை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் வந்து யார் வின் பண்ணணுன்னு நினைக்கிறேனோ அவங்க பேரை கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன்.